ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் ஃபண்டில் அதுவும் 250 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பண்டில் பண்ணி இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் எமர்ஜிங் கம்பெனிஸ், அதாவது பிஸ்னஸஸ் இன்றைக்கி கம்மியாக இருந்தாலுமே நாளைக்கு ஜெயன்ஸ் ஆஃப் டுமாரோவாக மாற போகிற கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்கள் பண்ணுவீங்களா இல்லையா? ஸோ இந்த ஃபண்ட் டிஎஸ்பி நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது எக்ஸாக்ட்லி இதை தான் ஆஃபர் பண்ண எய்ம் பண்ணுறாங்க. பட் இவங்க சொல்கிற மாதிரியே ஸ்மால் கேப் ஈக்குவல்ஸ் ஹை க்ரோத் ஆல்வேஸ் வந்து ட்ரூவாக இருக்குமா இல்லையா, அண்ட் இந்த செக்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குமா அப்படின்றது தான் ஒரு இன்டெப்த் மேனரில் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு NFO அப்படின்ற காரணத்தினால இதோட ஓப்பனிங் டேட் 24th November 2025, க்ளோசிங் டேட் 8th December 2025. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி ஸ்மால் கேப். இது ரெப்ரசன்ட் பண்ணுற பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 TRI. இதில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான். அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து மிஸ்டர் அனில் ஜலானி அண்ட் மிஸ்டர் திபேஷ் ஷா. ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் ப்ரைமரியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டருக்கு ப்ரொவைட் பண்ணணும். அதுவும் இவங்க சூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபண்டோட அண்டர்லைங் இண்டெக்ஸ் பார்த்தீங்களா, அதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸோட க்ளோஸ்லி கரஸ்பாண்ட் ஆகிற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் இன்வெஸ்டருக்கு அப்படின்றது தான் இவங்களுடைய பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். பட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால திஸ் கேன் பி சப்ஜெக்டட் டு ட்ராக்கிங் எரர் அஸ் வெல். ஸோ இப்போ இந்த ஃபண்டை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை ரெப்ரசன்ட் பண்ணுற இண்டெக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் நிஃப்டி 500ல் இருக்க பேலன்ஸ் 250 கம்பெனிஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. கம்பெனிஸ் ரேங்க் ஃப்ரம் 251 to 500. ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மெத்தட் மூலியமாக வந்து கம்ப்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸை வச்சு நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சச் அஸ் பெஞ்ச் மார்க்கிங் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ், லான்ச்சிங் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், ETFs அண்ட் அதர் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க செக்டார்ஸ் எல்லாமே கூட நம்ம வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர், கேபிட்டல் குட்ஸ்லேருந்து டெலிகம்யூனிகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ்னு நிறைய செக்டார்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் 10 ஹோல்டிங்ஸும் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் வெயிட்டேஜ் 0.92%ல இருக்கு. அதே ஃபர்ஸ்ட்ல மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து வெயிட்டேஜ் 2.29%ஓட இருக்கு. அண்ட் இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ஆன் October 31st, 2025 வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்லேயே தெரியுது ஒரு ஷார்ட் டேர்ம்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே கம்பேரிட்டிவ்லி லாங் டேர்ம்ல இது பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபண்ட் அண்ட் இண்டெக்ஸை பற்றி நம்மளுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் செக்டார்ஸ் ஒரு வைட் பேஸ்கெட் ஆஃப் ஸ்மாலர் கம்பெனிஸை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராட் எக்ஸ்போஷரே ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நேம்ஸில் நம்ம வந்து டிபெண்ட்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி ப்ராட் எக்ஸ்போஷர் நம்மளுக்கு டிபெண்டன்ஸை ரெடியூஸ் பண்ணிடுது. அண்ட் நம்பர் 2, ஸ்மால் கேப்ஸ் ஆஃபன் எந்த பிஸ்னஸஸ் இயர்லி ஸ்டேட்டஸ் ஆஃப் க்ரோத்தில் இருக்காங்களோ அவங்கள தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ வித் டைம், ஃபேவரபிள் சைக்கிள்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் இந்த கம்பெனிஸ் அவுட் சைஸ் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ண நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் நம்பர் 3, நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறதுக்கு பதிலாக, ஏன்னா அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லோடட் வித் ரிசர்ச் சேலஞ்சஸ். பட் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் சிம்பிளி இண்டெக்ஸை தான் மிரர் பண்ணுது. ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர்டான அன்பயாஸ்ட் வே டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்மால் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் நம்பர் 4, நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எவென்ச்சுவலி மார்க்கெட் கேப் லேடரில் எப்படி வந்து மூவ் அப் ஆகுறாங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்பேஸில் ஸ்டார்ட் பண்ணி தான். ஸோ இந்த இண்டெக்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுமே அந்த ஜேர்னியில் இயர்லியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, பட் டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்குது. ஸோ டிஸ்அட்வான்டேஜில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸ் தான் ஈக்விட்டி மார்க்கெட்லேயே இருக்கிற மோஸ்ட் வாலடைல் செக்மெண்ட்னே சொல்லலாம். ஷார்ப் ஸ்விங்ஸ், டீப் ட்ராடவுன்ஸ் அண்ட் சடன் ஸ்பைக்ஸ் எல்லாமே ரொம்ப காமன் அண்ட் எமோஷனலி ட்ரெயினிங்காகவும் இருக்கும். அண்ட் நம்பர் 2, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் லோ ட்ரேடிங் வால்யூம்ஸ் இருக்கும். ஸோ கரெக்ஷன் அப்போ இது இன்னும் ப்ரைஸ் ஃபால்ஸை வேர்ஸ் பண்ணிடும் அண்ட் நம்மளுக்கு இந்த ஃபண்டில் ட்ராக்கிங் எரரை இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்பர் 3, ஸ்மால் கேப்ஸ் ஒரு பவர்ஃபுல் சைக்கிளில் தான் மூவ் ஆகும். அண்ட்
இதோட டவுன் சைக்கிள் இன்னும் இயர்ஸ் கணக்கில் கூட லாஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ராங் டைமில் என்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஒரு நிறைய லாங் ஹோல்டிங் பீரியட்ஸ் வச்சா தான் ரிகவரி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் நம்பர் 4, இது ஒரு இண்டெக்ஸ் அப்படின்றதுனாலுமே இதில் ஸ்மால் கேப்ஸ் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அதோட இன்ஹரண்ட் ரிஸ்க்கை அதிகமாக்கி விட்டுருது. ஸோ ஒரு ஸ்டேபிளாக ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் லைக்லி டு பி டிசப்பாயிண்டட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? டிஎஸ்பி நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த ஃபண்ட் நாளைக்கான ஹை க்ரோத் கம்பெனிஸ்க்கு ஒரு கேட்வேவாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்களா? எஸ், பட் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக பேஷண்ட்டாக இருப்பீங்க அண்ட் வாலட்டாலிட்டிக்கு வந்து ஸ்டமக் பண்ண ஒரு ஸ்ட்ராங்காக உங்ககிட்ட வந்து டாலரன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ராபப்ளி. அண்ட் ஆல்சோ ப்ராட் டைவர்சிஃபிகேஷன் அக்ராஸ் 250 கம்பெனிஸ் நம்ம பண்ணுறதுனால இந்த ஃபண்டில் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்கை வேணால் ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஓவரால் கேட்டகரியில் இருக்கிற ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி அன்பிரடிக்டபிள். ஸோ ஸ்மால் கேப்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த இண்டெக்ஸே அதுவும் இண்டெக்ஸ் மூலியமாக பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்லி சேஃபரா அப்படின்னு கேட்டாலுமே நாட் ரியலி. ஏன்னா இந்த நேச்சர் ஆஃப் த செக்மெண்ட் இட் செல்ஃப் பார்த்தீங்கன்னா இட் டிமாண்ட்ஸ் டிசிப்ளின் அண்ட் அ லாங் டேர்ம் மைண்ட் செட். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த ஃபண்ட் மூலியமாக நீங்கள் வந்து இந்தியாவோட ஸ்மால் கேப் க்ரோத் ஸ்டோரியில் டேப் இன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெனி வேஸ்ன்னு சொல்லலாம். பட் ரியல் கொஸ்டின் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டோட ரைடில் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அதோட வாலட்டாலிட்டிக்கு டைம் ஹாரிசான், டெம்பரமெண்ட் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்லாம் வந்து அலைன் ஆகி வருதான்றது தான் மெயின். ஸோ எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷனே சப்போஸ் நீங்கள் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வில்லிங்காக இல்லை, நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கலாம். பட் ஒரு என்எஃப்ஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இதே மாதிரி சிமிலராக மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும். ட்ராக்கிங் எரர் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே ரொம்ப கம்மியாகவே இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இந்த என்எஃப்ஓக்கு பதிலாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் ஹையர் டாலரன்ஸ் இருக்குது ரிஸ்க்கு, இன்னும் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும் பொட்டன்ஷியல், அதுக்கு ரிஸ்க் எடுக்க வில்லிங்னா நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் கம்பேர் பண்ணால் இட் ஹேஸ் பொட்டன்ஷியல் ஃபார் ஹையர் ரிட்டர்ன்ஸ். அண்ட் ஒரு இன்வெஸ்டராக ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் ஒரு குவாலிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்ட்டை கன்சல்ட் பண்ணலாம். அவங்க இந்த ஃபண்டோட சூட்டபிலிட்டி செக் பண்ணுவாங்க நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு, லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், உங்கள் கோல்ஸ், உங்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ் அதோட டைம் ஹாரிசானோட அலைன் ஆகுதான்னு பார்த்து இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ்க்கு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.